ஹலோ நண்பா, நான் தான் உங்களோட ஹாரும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு கம்பெனியில் யார் அதிகமாக சம்பாதிப்பாங்க? ஒரு கம்பெனியோட சிஇஓ. அவங்க நிறைய நேரத்துக்கு ஒர்க் பண்ணுறதுனால அவங்களால நிறைய சம்பாதிக்க முடியல. அவங்களுக்கு இருக்க குவாலிட்டிஸ்க்கும் அவங்க இருக்க ஸ்கில்ஸ்னால தான் அவங்களால இவ்வளோ சம்பாதிக்க முடியுது. நீங்களும் உங்கள் கெரியரில் நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக ஒரு வழி தான் ஆன்லைன் கோர்சஸ். இந்த வீடியோவில் கூகுள் ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீயான ஆன்லைன் கோர்சஸ் பார்த்தா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேட் கூட கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப்க்கோ இன்டர்ன்ஷிப்க்கோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த கோர்சஸ் யாரெல்லாம் பண்ண முடியும் நண்பான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கெரியர் அப்கிரேட் பண்ணி நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்சஸ் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா கூகுள் கோர்ஸ். இப்போ ப்ரெசென்ட்டாக டோட்டலாக 144 கோர்சஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 144 சொல்லி ஷாக் ஆகி பயப்படாதீங்க. நாங்கள் உங்களுக்காகவே 5 டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்லேருந்து 5 பயங்கரமான கோர்ஸ் உங்களுக்காக பிக் பண்ணியிருக்கோம். 5 டிஃப்ரெண்டான டொமைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னொன்று ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வெப்சைட் பில்ட் பண்ணுறது, 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கோடிங் கற்றுக்கிறது, 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் கற்றுக்கினதுக்கப்புறம் எப்படி ஒரு பிராண்ட் நியூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரோபாட்டிக்ஸ். இதுக்கு ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் கூட உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, வீடியோட கடைசியில் லீவ் லெகசி ஆடியன்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஒரு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஜென்ரலாக கிராஃபிக் டிசைனிங் கோர்சஸ் பெய்ட் அண்ட் ப்ரீமியமாக தான் இருக்கும். ஆனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண கோர்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கூட கிடைக்கும். ஸோ இவ்வளவும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் தட்டி விட்டுருங்க. கூகுள் டிஜிட்டல் கேரேஜோட வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா டோட்டலாக 144 கோர்சஸ் இருக்குது. ஆனால் இது நம்ம பார்க்க போகிறது இல்லை. நாங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ண அந்த 5 பயங்கரமான கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்து உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களை சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, அதாவது ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இருக்குது, அது மக்களுக்காக ரீச் ஆகிறதுக்காக நீங்கள் சோஷியல் மீடியாவோ இன்டர்நெட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லை, இப்போது இன்டர்நெட் யூசேஜ் அதிகமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்கோப்பும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது ஒரு பிகினர் லெவல் கோர்ஸ் தான். கண்டிப்பாக யாராலையும் இந்த கோர்ஸ் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் டோட்டலாக 26 மாடியூல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை 40 ஹவர்ஸ் ஆகும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பெருசாக தெரிஞ்சாலும் நீங்கள் சிம்பிளாக ஒரு நாளுக்கு 1 ஹவர் நீங்கள் இது பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக இந்த கோர்ஸை முடிச்சிருவீங்க. இந்த கோர்ஸோட எண்டில் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி கூட இருக்கும். அந்த டெஸ்ட் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கூட கிடைக்கும். எனக்கு கிடைச்ச சர்டிஃபிகேட் உங்களுக்காக காட்டுறேன். எனக்கு கிடைச்ச கூகுள் நேம் சர்டிஃபிகேட் இதுதான். இந்த சர்டிஃபிகேட் நமக்கு கண்டிப்பாக நம்ம ரெஸ்யூமேல கூட ஆட் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். நம்ம பார்க்க போகிற 2வது கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் ஏ வெப்சைட் ஆன் கூகுள் கிளவுட். கூகுள் கிளவுடில் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிகினர் ஃப்ரெண்ட்லி இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணணும். இது சின்ன கோர்ஸ் தான், 6 ஹவர் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் 2 நாளில் கூட இது முடிச்சிக்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற 3வது கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பைத்தான் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுவும் ஒரு ஆன் டிமாண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஆரம்பித்து ஏன் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி லெசன் பை லெசன் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இந்த கோர்ஸ் உங்களுக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் 25 ஹவர்ஸ் போல் இங்கே எடுக்கும். ஆனால் உங்களுக்கு லெசன் பை லெசன் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேலே நல்ல grip வரும். 4வது கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வித் கோட்லின். இந்த கோட்லின்னா சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இது ஒரு ஆல்டர்னேட்டிவ். இதை யூஸ் பண்ணி உங்களால் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் கற்றுக்கணுன்னா இந்த கோர்ஸ் ஒரு இன்டர்மீடியட் லெவல் கோர்ஸ். இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 50 ஹவர்ஸ் எடுக்கும். இது ஒரு 10 லெசன்ஸ் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 10 மாடியூல்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பைத்தான் மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற மாதிரி நீங்கள் கோர்ஸ் பண்ணலாம். 5வது கோர்ஸ் எதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஹியூமன்ஸ் இருக்க இன்டெலிஜென்ஸ் அது நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்குறோன்னா அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஹியூமன்ஸாக நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்தை பார்க்குறோம்,
கேட்குறோம், இல்லாட்டி அந்த பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம், பேசுகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கம்ப்யூட்டரே பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஃபீல்டு வந்து எவ்வளோ ரேப்பிடாக வளர்ந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து இப்போது டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னா, இப்போது ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வர ஆரம்பிச்சு. அதாவது கார்ஸ் ஓட்டுறதுக்கு எந்த விதமான டிரைவர்ஸும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டே வந்து அந்த கார் டிரைவ் பண்ணிட்டு போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வெயிட்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. அங்கே ஃபுட் சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து ரோபோட்ஸ் தான். ஸோ இந்த லெவலுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டு வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சூப்பராக டெவலப் ஆக போகுது. இந்த ஃபீல்டு வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபீல்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஃப்ரீ கோர்ஸ் தான் இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸ் வந்து டோட்டலாக 30 hours எடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு ரொம்ப ஒர்த்தான கோர்ஸ்னு கூட சொல்லலாம். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற கோர்ஸ் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கூகுள் கேரேஜில் கிடைக்காது. நான் உங்களுக்கு செப்பரேட்டாக தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கோர்ஸ் வந்து நல்ல ரேட்டிங் கூட இருக்குது, 4.5+ ரேட்டிங்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸில் உங்களால் என்ன கற்றுக்க முடியும்னா, பிகினர் லெவல்லேருந்து ஃபோட்டோஷாப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபோட்டோஷாப்பில் எப்படி வந்து உங்களால் லோகோ டிசைனிங் வந்து க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து வெப்பேஜ் டிசைனிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா புக் கவர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால் இந்த கோர்ஸ் வழியாக கற்றுக்க முடியும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களால் வந்து 2 hours 25 minutes எடுக்கும். சின்ன கோர்ஸ் தான், ஆனாலும் ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க கோர்ஸ்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கூட கிடைக்கும். நான் சொன்ன இந்த கிராஃபிக் டிசைனிங் ஸ்கில்ஸை நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் வழியாக பயங்கரமாக காசு சம்பாதிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து லோகோ டிசைனிங் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லோகோ டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேர் மினிமம் ஒரு லோகோக்கே வந்து நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 5,000 to 10,000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அப்போ எந்த லெவலுக்கு இதில் வந்து ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். கடைசி நண்பா, வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா கோர்ஸஸும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கோர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் பார்த்து தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சொல்லிட்டு நான் கிளம்பிக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டில் தென் கீப் கிரைண்டிங். பாய்.